என்னண்ணே தலைவலியா? டீ போடவா? வேண்டாம் வேண்டாம், டீ குடிச்சா தூக்கம் போயிடும். டீ குடிச்சா தூக்கம் போயிடுமா இல்லை தோல்வி பயத்தை தூக்கம் போயிடுச்சா? ஐயோ, இதெல்லாம் அந்த டீ கடைக்காரர் பிரதமருக்கு தான். ஏன் இப்போ தான் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க போகிறேன். சூப்பர்ண்ணே. என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ண? 3 ஆண்டு கால சாதனையை சொல்லி பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரிச்சுட்டு வந்திருக்கிறேன். அடடே பிரமாதம். அத்தியாவசிய பொருளோட விலையெல்லாம் ஏறிடுச்சு. கரண்ட் பில்லு தாறுமாறா எகிருது. பள்ளியோடத்து பிள்ளைய கையிலெல்லாம் போதைப் பொருள் சர்வ சாதாரணமா புழங்குது. நீ என்ன சொல்லி வாக்கு கேட்ட? நக்கலே. மினிஸ்டர் ஒருத்தருக்கு பெயிலே கிடைக்கல, இன்னொருத்தர் எப்ப உள்ள போவாருன்னே தெரியல. சின்னவரை கோர்ட்டு கொமட்டிலேயே குத்துது. இந்த லட்சணத்துல இவருக்கு தேர்தல் தேதியே தெரியல. போதை கடத்தல் வழக்கில் உள்ள போவாரா இல்ல சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்ன கேஸ்ல உள்ள போவாரான்னு தெரியல. சரிதான், கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து காப்பாத்திடுன்னு பார்த்தா இந்த பக்கம் தில்லி முதல்வரை ஈடி தூக்கிடுச்சு. அந்த பக்கம் உங்க சங்காத்தியமே வேண்டாம்னு தீதி ஓட்டத்தை எடுத்துருச்சு. நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான் ஐயா. நல்லா தூங்குறாரு போல உங்க தளபதி. நாட்டுக்காக அயராது உழைக்கிறாரியா. கிழிச்சாரு. கட்சியில இருக்கிறவன் எவன் எப்ப எந்த பிரச்சனையை கிளப்புவான்னு பயந்துகிட்டு தூக்கம் போச்சுன்னு புலம்புனவர் தானே உங்க தளபதி. சரி, டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு. அதைத்தான் அப்பவே சொன்னேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை